உங்க மெஸ்ல சாப்பாடு கிடைக்குமே தான் கூட்டு வந்தேன். இந்த நேரத்துல எப்படிங்க சாப்பாடு கிடைக்கும்? இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மிச்சம் மீதி எதா இருந்தாலும் கொடுங்க, அவங்க சாப்பிட்டுப்பாங்க. பசியில இருக்காங்க அதான். ஏங்க பாவங்க, ரொம்ப பசியில இருக்காங்க. கேஸ்டபிள். ஓ, பாருங்களேன், பசியில நிக்க கூட முடியலங்க அவங்கனால. பாவம், பசியில ஏப்பெல்லாம் வருதுங்க. என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? பாவங்க இவங்க. உள்ள போய் என்ன இருக்குன்னு பாருங்களேன். இருங்க, நான் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். சரிங்க. டேய், வந்துருச்சு. எனக்கு கொடுங்க. இருங்க இருங்க, 2 பேருக்குமே தரேன். இருங்க. எனக்கு தாத்தா, பார்த்து நிதானமா சாப்பிடுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஓகே நீ ஓகே. செஞ்சுட்டானுங்களே. தண்ணி ஏதா பசியில அண்ணின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அண்ணன் கவனிங்க. டேய் அடிங். ஆனா சாப்பாடு மீசையில படுதுண்ணே, எடுத்து போட்டுறவா? ரொம்ப அரிக்குதுண்ணே. ஏன்பா இப்படி பண்றான்? டேய் வாயை மூடிட்டு இரு. அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் தெரிஞ்சது உன்னை சாவடிச்சு போட்டுருவேன். டேய் இப்ப சம சாப்பிட்றான். குடுமா. ஐயோ, இருட்டுல கூட இப்படி மின்றாளே. என்ன சொன்னீங்க? தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. இல்ல, இருட்டுலன்னு ஏதோ காதுல விழுந்துச்சே. இருட்டுல வந்தா கூட 2 பேருக்கு பசி தாங்களுக்கு சாப்பாடு போடுறீங்கல்ல, அதை தாங்க சொன்னேன். அப்படியா? ஊறுகாரு ஊறுகாய் ஊறுகாய் வேணுமா? இருங்க தரேன். வேண்டாம் பாப்பா, வேண்டாம் வாங்க. நீங்க வந்து இங்க நின்னா மட்டும் போதும் பாப்பா. பாப்பா, உன் ரசம் சூப்பரா இருக்கு. உன் கையால் இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துமா? சரி. நல்ல பாப்பா. நல்லா இருக்குல்ல? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்க? டேய் தாத்தாங்களா, அவங்க கொடுக்கறது ஒழுங்கா சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது, இல்லன்னா. ஏங்க வயசானவங்க கிட்ட இப்படியா பேசுறது? சாப்பிடுறா? இல்லைங்க, அவங்களுக்கு காது கேட்காது, அதான் கொஞ்சம் சத்தம் போட்டு சொன்னேங்க. ஓ, அது இல்லாம வர வழியில நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவங்கள டே தாத்தாங்களான்னு கூப்பிட்டாதான் அவங்களுக்கே பிடிக்கும்னா பாத்துக்கோங்களேன். இல்லையாடா? இல்லைங்களா தாத்தாங்களா? ஏங்க அங்கதான் பாத்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் அப்படிதாங்க. யாராச்சும் ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட போதுங்க, செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவேன். என்னதுடா தேடுற? மீசை காணோம், விழுந்துச்சுடா. மீசையா? ஐயோ, எங்கடா போட்டு தொலைச்ச? ஐயோ தேடாத. நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஹலோ, நான் உங்களை தான் கேட்டேன். ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைங்க, ஆனா வயிறு மட்டும் நிறைஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா நான் சாப்பாடு கொண்டு வரவா? வேணாங்க, அவங்க மட்டும் சாப்பிட்டா போதும். நீங்க எங்கேயும் போவாதீங்க, இங்கே இருங்க,
என்னாச்சு? ஏன் இப்படி முகத்தை மூடிட்டு சாப்பிடுறீங்க? விழுந்துருச்சு. அது கொசு விழுந்துருச்சு பாப்பா. அதான் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ராத்திரி நேரம்ல கொசு எதுவும் வாய்க்குள்ள போயிடக்கூடாது, அதான் இப்படி மூடிக்கிட்டு சாப்பிட்றாரு. நாங்களாம் ரோட்ல வாழ்றவங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் சாப்பிடுவோம். பாத்து 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 போங்க தாத்தா. சரியா இருக்கு. பாப்பா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீயும் இந்த பையனும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணுமா. இனிமே சாப்பாடு வேணும்னா சீக்கிரமா வாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதுக்கு என்னம்மா, இனிமேல இருந்து நோட்டை விடுறதுக்கு 2 பேரும் லேட்டா வராம சீக்கிரமா வந்துடுறோம். என்னது நோட்டமா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும்ல, அந்த லோட்டா அதான் டம்ளர், அதோட நாங்க வந்துடுறோம்னு சொல்றாரு. சரி சரி, பார்த்து பத்திரமா போங்க. பார்க்கத்தானே வந்துடும். சாப்பாடுக்கு எவ்வளோங்க ஆச்சு? அவங்களுக்கு பசின்னு தெரிஞ்சதும் நீங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு வாங்குனீங்க? சே, நான் இதுக்கெல்லாம் போய் அவங்க கிட்ட காசு வாங்க முடியுமா? வாங்கலல்ல, இதுவும் அப்படிதான். நல்ல விஷயத்துக்கு பணம் வாங்க கூடாது. நானும் உங்க கூட கை கோத்துக்கிறேன். என்னோட கையில உன் கைய கோத்து ஜோராக கை கோர்த்துக்கலாமா? போகணுமே. கள்ளி பார்த்து கூட்டிட்டு போங்க. கால் பதிச்சா கலவரம் நடத்தி புட்டா உரைக்கிற தினசில தாய உலகத்தை மயக்கி. புஷ்பா புஷ்பா, டேய் சங்கிலி சாப்பிட வாடா. டேய் மாமா, என்னடா டிஃபன் இன்னைக்கு? தெரியலையே மாமா. ஆ? என்னடா அது, பாத்திரம்லாம் காலியா இருக்கு. இங்கேயும் தான் மாமா. பாரு, எல்லாம் எம்டியா கிடக்கு. தெரியலையே. என்ன என்ன புஷ்பா, எல்லாம் காலியா கிடக்கு. டிஃபன் செய்யலையா நீ? டிஃபன் வாங்கிட்டு வரதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். முதலையே சொல்லியிருந்தா நாங்க வெளியிலே சாப்பிட்டு வந்திருப்போம்ல. சரி, யார் அனுப்பியிருக்க? எங்க அனுப்பியிருக்க? அதுவா, மீனாட்சி மெஸ்ஸுக்கு. அம்மா, இதுல இட்லி வடை தக்காளி சாதம்னு எல்லாமே இருக்குமா? அப்படின்னா அவ மெஸ் இன்னைக்கும் திறந்து இருக்குல்ல? என்னடா? டேய், டிஃபன் கட்டி கொடுத்தது யாரு? வேற யாரு? பெரியம்மா தான். உன்கிட்ட பேசினாளா? எப்படி பேசினா? சந்தோஷமா பேசினாளா இல்ல என்ன மாதிரி டென்ஷனா பேசினாளா? எப்படி பேசினா? மம்மி நார்மலா தான் பேசுனாங்க. டேய், நீ அங்க போனதுல இருந்து மீனாட்சி என்னெல்லாம் பேசினான்னு ஒண்ணு விடாம நீ எனக்கு சொல்லியே ஆகணும். சொல்லு. பாயா, என்ன உங்க பெரியம்மாவை தேடி வந்தியாக்கும்? ஆமாக்கா. பருக்க பதம் கேட்டுச்சான், 12 ரூபா சொகுசு கேட்டுச்சான். உன் ஆத்தாக்காரி என்னடானா அந்த குடும்பம் விளங்க கூடாதுன்னு கேட்டுட்டு இருக்கா. நீ என்னடானா அந்த குடும்ப உறவு வேணும்னு கேட்டுட்டு இருக்க. நல்ல குடும்பம்டா உங்க குடும்பம். ஆமா, எப்படி இருக்காரு உங்க ஐயா? நல்லா இருக்காரு. உன் ஆத்தாக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிடா உங்க ஐயா நல்லா இருக்க முடியும்? சரி சரி, நான் காய் வாங்கிட்டு வரேன். நீ போ, உன் பெரியம்மாவை போய் பாரு. நான் போய் காய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வரும்போது பண்ட ஏதாவது உனக்கு வாங்கிட்டு வரேன்டா. இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்தட்டுமா? வாப்பா சண்முகம். அம்மா பார்சல் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். பார்சலா? ஆமாம்மா. உங்க அம்மாவா? ஆமாம்மா, எனக்கு ஒரு 4 பார்சல் கட்டித்தாங்க. உட்காரு.
சாப்பிடு. யமுனாக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. சரி, சாப்பிடு. ம். என்னப்பா? சரிம்மா, நான் அப்ப கிளம்புறேன். சரிப்பா. என்ன பண்ற? பரவாயில்லம்மா, இந்தாங்க. வேணாம், இருக்கட்டும், இந்தாங்க, வைப்பா. வச்சுக்கோங்க. போ. சரிம்மா, வரேன். இந்தா அக்கா, பத்திரமா போ. தேங்க்ஸ்க்கா. சரி, நான் போயிட்டு வரேன். அம்மா பார்சல் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எனக்கு 4 பார்சல் கட்டித்தாங்க. டேய், நீ போனதுல இருந்து அந்த மீனாட்சி என்னெல்லாம் பேசினா சொல்லு ஒண்ணு விடாம. மம்மி, அதான் சொன்னனே மம்மி, எனக்கு பசிக்குது, வாங்க சாப்பிடுவோம். என்னது? பசிக்குதா? ஏண்டா, உனக்கு மானம் மரியாதை எதுவும் இல்லையா? அவ கொடுத்தாளா, இவன் வாங்கிட்டு வந்துட்டானா? அதுவும் என்னையே சாப்பிட கூப்பிடுறல? மம்மி, நீ தானே போய் வாங்கிட்டு வர சொன்ன. ஏய், போடா, போன்னு சொல்றேன்ல, போடா. நில்லு. இந்தா போ, போய் பிரியாணி சாப்பிடு போ. போடா. அக்கா, நானும் அவங்க கூட போய் பிரியாணி சாப்பிட்டு வரட்டாக்கா? டேய், 10 லட்சம்டா. எவ்வளோ? 10 லட்சம். 10 லட்சத்தை தொலைச்சிட்டு அவ என்னடான்னா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இதுல பார்சல் வேற கொடுத்து அனுப்பியிருக்கா. இங்க பைத்தியம் புடிச்சுக்கிட்டு தெரியறது நாம மட்டும்தான். இல்ல இல்ல, உங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. நான் மட்டும்தான் இங்க பைத்தியம் புடிச்ச மாதிரி அலையிறேன். பைத்தியம் புடிச்ச மாதிரி அலையிறேன். ஆனா அவ நல்ல நிம்மதியா தானே இருக்கா. அதான நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறத யார் கேட்குறீங்க? இந்நேரம் பதறி இருப்பான்னு சொன்னீங்க. நானா சொன்னேன்? மாமா தான் சொன்னார். ஆமாண்டா, அவளை பத்தி தான் உங்க மாமாவுக்கு நல்லா தெரியுமே. வாழ்க்கை நடத்துறது இங்கே இருந்தாலும் புத்தி எப்பவும் அவகிட்ட தானே இருக்கு. எதோட சேர்த்து பேசுற புஷ்பா? இத பாரு, தேவையில்லாதது பேசாத. முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணு. அவ மனசுல இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவளுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணியா? அம்மா, அம்மா, என்னம்மா? இல்லடா, என்னைக்கும் இல்லாம நம்ம சண்முகம் கிட்ட டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லி அவ ஏன் அனுப்பணும்? எனக்கு சரியா படலையே. அம்மா, நாம பணத்தை தொலைச்சிட்டோங்கிற விஷயம் ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? தெரியலையே, எனக்கும் அதே யோசனை தான். இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ பையனை அனுப்பியிருப்பாளோ? என் முகத்துல எந்த பயமும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் சமாளிச்சுக்கிட்டே இருந்த யமுனா. ஆனா உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருந்துச்சுமா. அம்மா, இப்ப நாம என்னம்மா பண்றது? இந்த விஷயத்த நாம அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்து என்னென்னமோ நடந்துரும் போல இருக்கு. யார்கிட்டயும் நம்ம வாய் விட்டும் கேட்கவும் முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல யமுனா. அந்த கடவுள் தான் வழி காட்டணும். ஸ்பீக்கர் போன்ல போடு.
ஏன் இவ இவ்வளவு நேரம் போன் எடுக்க மாட்டேங்கிறா? என்கிட்ட கேட்டா ரிங்கு போய்கிட்டு தானே இருக்கு. எடுப்பா புஷ்பா. மா மா ஃபோன். என்ன யமுனா? ஃபோன் வருது பாரு. யாருங்க? நான் தான். நீங்களா? என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்றீங்க? சும்மா தான் பண்ணேன். யாரு? அப்புறம் சொல்ற இரு. பத்திரத்துல கையெழுத்து போடுற விஷயமா என்ன முடிவு பண்ண மீனாட்சி? பத்திரத்துல கையெழுத்து போட நீ யோசிப்பேன்னு தெரியும். ஆனா ரொம்ப யோசிக்காத மீனாட்சி. சீக்கிரம் வேலையை முடி. கொஞ்சம் பொறுங்க. இன்னும் டைம் வேணுமா? இன்னும் எவ்வளவு டைம் தான் வேணும்? ரொம்ப டைம் ஆச்சுன்னா நான் வீட்டை காலி பண்ணிடுவேன். பாத்துக்க. இங்க பாருங்க, இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. சக்திக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம். ஹலோ ஹலோ மீனாட்சி. போனை கட் பண்ணிட்டா. யாருமா போன்ல? போன்ல யாருன்னு கேட்டேன். ஆர்டர். ஆர்டரா? ஆர்டர் கொடுத்தாங்கம்மா. இனிமே 5 பேருக்கெல்லாம் ஆர்டர் எடுக்காத. மினிமம் 50 பேராவது இருக்கணும். அதத்தான் நானும் சொன்னேன். அம்மா நீ இன்னும் டிஃபன் சாப்பிடவே இல்லைல்ல? வா. நீங்க 2 பேரும் தான் இன்னும் டிஃபன் சாப்பிடல. ஆமா, இது என்ன எக்ஸ்பிரஷனு? டென்ஷனா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, 2 பேரும் ஒரே எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க. அசோக் அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னதுக்கே நீ இவ்ளோ பயப்படுறியேம்மா. நான் அவரை பார்க்க போறது கேஸ் விஷயம் தானே தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவியோ? ஓகே சார். we will discuss about this. ஓகே சார். ஓகே. அந்த மணிப்பாக்கம் கிளையண்ட் விஷயம் என்னாச்சு? அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் சார். அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. நீ உள்ளார வந்து பாருங்க சார். நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகே சார். வா சக்தி. ஏதாவது வேலை இருந்தா முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். இல்ல சக்தி, ஆக்சுவலா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏதாவது சாப்பிட்டியா? நம்ம என்ன கேண்டீன் போலாமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்ணா. சரி. நீதிமணி மேலேயும் புஷ்பா மேலேயும் கேஸ் போட எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இதை நீ ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டேன்னா நான் நோட்டீஸ் அனுப்பிடுவேன். இதுல கோர்ட்டு கேஸ்ன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் செஞ்சுதானே ஆகணும். இப்போ வேண்டாண்ணா. அம்மாக்கு கொஞ்சம் தைரியம் வந்த பின்னாடி கேஸ் போடலாம். சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். நீ சொன்ன மாதிரியே இப்போ நான் கேஸ் போடல, ஆனா என் ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு வார்னிங் லெட்டர் அனுப்ப போறேன். மீனாட்சி மெஸ்ல இருந்து தள்ளியே இருங்க, அவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, அது அவங்க உரிமைன்னு சொல்ல போறேன். இது ஓகே தானே? ஓகேண்ணா, அப்படியே பண்ணுங்க. அண்ணா, இன்னைக்கு அண்ணியோட பர்த்டே இல்ல, விஷ் பண்ணிட்டீங்களா? எங்கம்மா விஷ் பண்றது? அவளை வீட்லயே ஜெயில வச்சிருக்க மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாது. ஃபோன் நம்பர்ல இருந்து ஏனா பண்ற? ஏன் நம்பர்ல இருந்து பண்ணுனா? ஆமால, நல்ல ஐடியாவா இருக்கே. குடு குடு. மா,
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா இருமா. இந்த தத்திரம் புடிச்சவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்துதான் இந்த வீடு இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கருவை கலைக்க சொல்றாங்க. அவங்க அம்மாவா? என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். குமார் தேங்க்யூங்க.